சிங்கமும் எலியும். சிறுகதை. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. சிங்கம் இருந்த இடத்திற்கு அருகில் ஒரு சிறு எலியும் ஒரு ஓட்டையில் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடி விட்டு வந்து சோர்வாக தூங்கிக் கொண்டிருந்தது. எலி தனது பொந்தில் இருந்து வெளியில் வந்து சிங்கத்தின் மீது ஏறி இறங்கி குறும்புத்தனம் செய்தது. அதனால் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கம் முழித்து கொண்டது. கோவமான சிங்கம் அந்த எலியை பிடித்து, "நான் உன்னை கொன்று விடுவேன்" என்று மிரட்டியது. பயப்பட்ட எலி சிங்கத்திடம் தன்னை மன்னித்து விடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டது. தன்னை மன்னித்து விட்டுவிட்டால் தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக சிங்கத்திடம் கூறியது. சிங்கமும் எலியை மன்னித்து விட்டுவிட்டது. சில நாட்கள் அப்படியே சென்றது. ஒரு நாள் சிங்கம் வேட்டைக்கு சென்ற போது ஒரு வலையில் மாட்டிக்கொண்டது. சிங்கம் கோவத்தோடு சத்தம் போட்டது. சிங்கத்தின் சத்தத்தை கேட்ட எலி சிங்கம் எங்கோ மாட்டிக்கொண்டதை உணர்ந்தது. சிங்கத்திற்கு உதவ வேண்டும் என்று எலி அந்த இடத்திற்கு சென்றது. எலி தன் பல்லால் வலையை கடித்து அறுத்தது. சிறிது நேரத்தில் வலையை அறுத்து சிங்கத்தை விடுவித்தது எலி. சிங்கமும் எலியும் நண்பர்களாக ஒன்று சேர்ந்தது காட்டில் வாழ்ந்து வந்தன. கதையின் நீதி: யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய உதவியாக இருக்கும்.